சாதாரண மக்களை ஞான வழிக்கு எவ்வாறு அழைத்துச் செல்வது என்பதை குருநாதர் எமக்கு காட்டினார் என்று குரு இதை உணர்த்தி, குருநாதர் எனக்கு எப்படி அந்த அறிவழியில் என்னை அழைத்துச் சென்றாரோ அதே போன்றுதான் உங்களுக்குள்ளும் உபதேசிக்கின்றோம். ஒரு மீனுக்கு இரையை போட்டு பிடிப்பது போல்தான் உங்களை இந்த வழிக்கே இழுக்கிறோம் என்று சொல்லுகின்றார். குருநாதர் எனக்கு அந்த உயர்ந்த சக்திகளை கொடுத்தார், அதை எடுத்தேன், வளர்த்தேன். அதை உங்களுக்கு இந்த உபதேச வாயிலாக பல உண்மைகளை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் முந்தி ஆரம்பத்தில் சொன்னது எல்லாம் வேறு. உண்மையான குரு வழியில் இந்த அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும், பிறவியில்லா நிலை அடைய வேண்டும், எல்லோருக்கும் இந்த உயர்ந்த நிலை கிடைக்க வேண்டும் என்று உண்மையான பற்றுக்கு வரும்பொழுதுதான் இந்த உண்மைகளை நீங்கள் உணர முடியும். தூண்டிலுக்கு நாம் அதில் மீனை பிடிப்பதற்காக ஒரு இலையை சேர்த்து போடுகிறோம் என்றால் அதை உட்கொள்வதற்காகத்தான் அதை பிடிக்கின்றோம். இதே மாதிரித்தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசை, அந்த ஆசைகளுக்கு அதற்குண்டான இலைகளை போடும் பொழுது தொழில் நடக்க வேண்டும், லாபம் வேண்டும் என்று வருகின்றீர்கள் எண்ணத்திலே. அந்த வழிகளை உங்களுக்குள் அதை எடுத்து அந்த ஞானத்தின் வித்தை அதன் மூலமாக உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். அந்த பதிவு செய்த வழியில் நீங்கள் அருள்களை எண்ணி அதை நீங்கள் பின்பற்றி எடுத்துக்கொண்டால் நீங்கள் எந்த ஆசை கொண்டு வந்தீர்களோ அதை நீங்கள் தேடாமலேயே அந்த செல்வம் உங்களை தேடி வரும். தேடாமலே மகிழ்ச்சியும் வரும். மகிழ்ச்சி வரும் பொழுது, அந்த மகிழ்ச்சி உருவாக்கப்படும் பொழுது செல்வத்தை தாராளமாக செலவழிக்க வேண்டிய நிலையும் வரும். ஆனால் இப்பொழுது செல்வம் இருந்தாலும் கூட என்ன நடக்கின்றது? அதை பாதுகாக்கும் ஞானம் இருக்காது. சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று சாப்பிடாமல் இருப்போம். அதே சமயத்தில் பணம் இருக்கிறது என்ற நிலையில் ஒருவரை வெறுத்து பேசுவோம். சில நேரங்களில் சண்டைக்கு கூட போவோம். அந்த வழியிலே பணத்தை செலவழிப்போம். அதே சமயத்தில் பண்போடு இருக்கப்படும் பொழுது, பணிவோடு இருக்கப்படும் பொழுது ஒருவர் வேதனையாக இருக்கின்றார் என்றால் அவருக்கு உதவி செய்வோம். ஆனால் அவருக்கு உதவி செய்தாலும் அந்த வேதனையை நாம் துடைப்பதில்லை. அந்த வேதனைப்பட்டவருடன் இங்கு வந்த பின் நோயாகி விடுகின்றது. நோயாகி அந்த நோயை காப்பாற்றுவதற்கு செலவழிக்க வேண்டி வருகின்றது. செல்வம் குறைய தொடங்கியது. ஆனால் நோயை போக்க செல்வம் போனாலும் கூட இந்த உடலை வாங்க முடியுமா என்றால் முடியாது. காசை வைத்து ஆன்மாவை விலைக்கு வாங்க முடியாது. அதனால்தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வது, இந்த ஞானிகளின் உணர்வை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அருஞானிகளுடைய உணர்வை அழியா செல்வமாக என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் மெய்ஞானின் உணர்வைத்தான் நாம் அடிக்கடி நாம் சேர்க்க பழகிக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை தியானமாக்க வேண்டும். ஆனால் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் உட்கார்ந்து தியானிக்கின்றேன், எனக்கு சக்தி கிடைக்கும் என்று தியானத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் உணவுக்கு என்ன செய்வது? சோறு யாரும் கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது நாம் இயங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டி வரும். ஆகவே மன வலிமை கொண்டு தொழிலையும் இந்த உடலையும் நாம் அதனுடைய வழி செயல்பட வேண்டும், அந்த பொருள் வேண்டும் என்ற நிலையில் உங்களுக்கு அந்த வலுவான நம்பிக்கை கொடுப்பதற்குத்தான் ஞாபகார்த்தமாக பிரசாதம் கொடுக்கும் பொழுதெல்லாம் அதில் காசையும் நான் சேர்த்து கொடுக்கின்றேன். அந்த காசை அதை நீங்கள் எடுத்துக்கொண்ட பின் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். நீங்கள் அந்த வழியிலாவது எடுத்து அந்த அறிஞான மெய்ஞானியின் உணர்வை எடுத்து வளர்த்து கொண்டால் செல்வம் தன்னாலேதான் உங்களுக்கு வரும் என்று சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் உங்கள் எண்ணத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதை விடுத்துவிட்டு நான் தொழில் செய்கின்றேன், ஆனால் எங்கெங்க என் கஷ்டம் என்னை விட்டு போகவே மாட்டேன் என்கிறது. என்னிடம் வாங்கி செல்வது பணத்தை திரும்ப கொடுப்பதில்லை, கொடுக்கவே மாட்டேன் என்கிறார்கள். இப்படி நான் பணம் வாங்கியவருக்கு அதை கொடுக்க முடியவில்லை என்று இப்படி ராகங்களை பாடிக்கொண்டிருப்போம். இதையெல்லாம் நாம் விடுத்து அந்த ஞானி உணவின் தன்மை கொண்டு இதை மாற்றி பழக வேண்டும். வாழ்க்கை எந்த நிலை வந்தாலும் அந்த அறுவடையை கூட்டி வளர்த்தால் காலத்தால் நமக்குள் மகிழ்ச்சி என்ற உணர்வை ஊட்டும். அந்த அருள் செல்வம் நமக்குள் வளரும். அருள் செல்வம் நமக்குள் வளர வளர எத்தகைய பகைமைகள் எங்கிருந்து யார் வழியில வந்தாலும் இந்த அருள் உணர்வுகள் சேர 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 இந்த உண்மைகளை இங்கே உணர்த்தும். அவருடைய தவறை நிச்சயம் உணர்வார்கள். ஆனால் அவர்கள் உணரவில்லை என்றாலும் கூட நாம் பாய்ச்சக்கூடிய உணர்வுகள் அவரை வலு இழக்க செய்யும், சிந்திக்கும்படி செய்யும். அவருடைய நிலைகள் அவரை அறியாமலே அங்கே சிக்க வைக்கும். ஆனால் அது நம்மை பாதிக்காது, நம்மை பாதுகாக்கும் நிலையாக வரும்.
நல்லவை காக்கும் நிலைகள் உருப்பெறுகின்றது. என்றால் இதையெல்லாம் இங்கே குருநாதர் நமக்கு சிறிது சிறிது வாழ்க்கையோடு இணைந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது அதன் அடிப்படையிலேயே அருள் உணர்வை உபதேசமாக கொடுத்து பதிவு செய்து நம்மை தெளிவாக்குகின்றார்கள். அதை நாம் இந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று அருமையான உணர்வுகளை அருள் செல்வமாக நாம் அருளை சேர்க்க வேண்டும் என்ற அந்த இச்சையிலேயே நாம் வாழ்க்கையை வழி அமைத்து அதை செயல்படுத்தினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த நேரத்தில் எது எப்படி எந்த வகையிலே அது வந்து சேர வேண்டுமோ அது சீரான நிலையில் வந்து சேரும். அதனால்தான் அருளை சேருங்கள். பொருளை சேர்க்கும் நிலைகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டியதில்லை. அருளை சேர்த்தால் இது அனைத்துமே உங்களை தேடி வரும் என்று மீண்டும் நமக்கு இந்த ஞான பாதையிலும் செவ்வனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மற்ற எந்த நிலைகளும் எண்ணி அது வழியில் சிக்கி இந்த வழியிலே நாம் தொடர்ந்து சீராக பயணிப்பதற்குண்டான ஞானத்தினை போதிக்கின்றார்கள்.